நாள்பட்ட சுகரையும் குறைக்கும் வல்லமை. இந்த சாறை இப்படி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. நாவல் விதை சூரணத்தையும் ஆடு தீண்டாப்பாலை மூலிகையின் சாறையும் மருந்தாக சாப்பிடலாம். இன்றைய சூழலில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. முதியவர்களை விட இளம் வயதினரும் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் உணவு முறை மாற்றம் காரணமாக சர்க்கரை நோய் அதிகரிக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் இயற்கையான முறையில் எவ்வாறு மருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று மருத்துவர் நித்யா தெரிவித்துள்ளார். நாவல் விதை சூரணத்தை மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று மருத்துவ நித்யா அறிவுறுத்துகிறார். ஆடு தீண்டாப்பாலை மூலிகையையும் மருந்தாக சேர்த்து எடுக்கும்போது கூடுதல் பலன் அளிக்கும். ஆடு தீண்டாப்பாலை மூலிகையின் சாறை நாவல் விதை சூரணத்துடன் சேர்த்து வெயிலில் காய வைக்க வேண்டும். இப்படி செய்யும்போது நாள்பட்ட சர்க்கரை நோயாக இருந்தாலும் குணமடையும்.